வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை தான் பார்ப்போம். குரு பகவான் 10வது ராசியில் நன்மையை கொடுக்குமானா சிலருக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும், சிலருக்கு நன்மைகளை குறைக்கும், அவ்வளோதான். கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. துளாராசியை பொறுத்தளவுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார் குரு. தொழிலே இல்லை, பிஸ்னஸே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கி கொடுக்குற வேலையை அவர் கண்டிப்பாக பார்ப்பார். அப்போ இப்போ வேலை வேணுனாலும் கிடைச்சிரும், தொழில் வேணுனாலும் கிடைச்சிரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். புதுசாக தொழில் பண்ணணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. அதில் விரையாதிபதி திசை இல்லைன்னா, கடனை உருவாக்கக்கூடிய திசைகள் எதுவும் நடக்காமல் இருந்தால் நீங்கள் தொழில் தொடங்குங்க, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொழில்கள் வரும்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும், கை கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட பணிகளை கொடுக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், ரொம்ப தூரத்தில் உள்ள கோயில்களுக்கும் போகலாம், யாத்திரைகள் போகலாம், கும்பாபிஷேகங்கள் நடத்தலாம், அதில் ஈடுபடலாம், கோயிலே கட்டலாம், இல்லைன்னா சிலைகள் நிறுவலாம், தான தர்மங்கள் செய்யலாம், அன்னதானம் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கோவில் சார்ந்த எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே தொழில் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் டிசம்பர் 27 வரைக்கும் கொஞ்சம் தொழில் டல் அடிக்கும். ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும், ஆனால் ரொம்ப பாதிக்காது. டிசம்பர் 27க்கு அப்புறம் ஃபுல்லாகவே நல்லா ஓடும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுரும். அதனால் ஏதாவது வேலை இழப்பு ஏற்படுற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வேறு இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. ஒரு சிலருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது. அதே மாதிரி இந்த தினக்கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல, டெய்லி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம், அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஏற்கனவே வேலை இல்லாமல் இருந்தாலும் இப்போ நல்லா வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம். அந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்கனவே நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தினக்கூலி செய்கிறவங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி மிகப்பெரிய சிரமங்கள், சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசியில் ராசி அதிபதியே பலமாக இருக்கிறது ரொம்ப அற்புதமான யோகங்க, நல்ல யோகம். ராசி அதிபதி பலமாக இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் உங்களால். ஏன்னா இப்போ உங்களுடைய கிரகம் வலிமையாக இருக்கும். உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. நீங்கள் பார்த்து நினச்சா யாரை வேணாலும் தோற்கடிக்கலாம். அதே மாதிரி எந்த காரியம் செஞ்சாலும் இப்போ சிறப்பாக வரும், நல்லா செய்வீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு சில எண்ணங்கள் வரும். என்ன எண்ணம் அப்படின்னா, இப்போ சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்கனால ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வாங்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது பழைய வீட்டிலேருந்து திருத்தணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு ஆடை அணிமணிகள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். தாராளமாக வாங்கலாம். அதோட உங்களுக்கு காதல் எண்ணங்களும் காம எண்ணங்களும் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ யாரையாவது ஒருத்தரை பார்ப்போம், அப்போ அவங்களோட பேசணும், பழகணும், லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு இனம் புரியாத தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்க்க முடியாதா, பேச முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த தவிப்புகள் நிறைவேறுமானா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தளவு தான். இருந்தாலும் இள வயசில் லவ் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணம் முடித்தவங்க அந்த வேலையை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமந்தான். அதனால் அது எப்படின்னு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. லக்னம், அந்த ராசி மேலே புதன் இருக்கிறது நல்லது. ராசி மேலே புதன் இருந்தால் படிக்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கும். எப்பயோ நீண்ட நாளாக நிறையா படித்து முடிச்சிருந்துருப்போம், இப்போ படிக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு கூட இப்போ படிக்கணுங்கிற இந்த எண்ணங்கள் இப்போ வரும். படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். இல்லைன்னா நம்ம படிக்கலைனாலும் வீட்டில் யாராவது படிக்கிறதுக்குடைய சூழ்நிலைகள் இருக்கும், நாம் படிக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். சொந்த பந்த வகையில் பகைமை இருந்தால் அதெல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சொந்த பந்தங்களும் உங்ககிட்ட ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும். ஒரு இடத்துல நிற்க முடியாது. இப்போ ஒன்று நல்லதோ கெட்டதோ எங்கேயாவது வெளியூரில் நடக்கும். அதனால் அடிக்கடி வெளியூருக்கு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம்.
அதனால அலைச்சல் திருச்சல் வந்து இருக்கும். இந்த அலைச்சல் திருச்சல் இருக்கனாலேயே வேலைக்கு போகிறவங்க அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை தொழில் செய்கிறவங்க கூட அப்படி தான் அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரும். தொழிலை சரியாக கவனிக்க முடியாது. தொழிலுக்கு லீவ் விடுற மாதிரிலாம் ஒரு சில சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதாவது நம்ம வேலையை நம்ம கவனிக்க முடியாது. அது எவ்வளோ நாளைக்கு அப்படி இருக்குன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம வேலையை நம்ம கவனிக்கிறதுல கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை ஃபுல்லாகவே நம்மளே பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா முன்னேறலாம், நம்ம வாழ்க்கையில் நல்லா உயரவும் செய்யலாம். ஏன்னா புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது ராசிக்கு வந்துடுவார். அப்போ இந்த மாதமே பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை மாதமே 2வது ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கும். அப்படி 2வது ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கிற போது உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. அதாவது பொருளாதார சூழ்நிலை தான் நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் எங்கே பணத்துக்கு ட்ரை பண்ணாலும் அந்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடன் காட்சி சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும். வேலை இழப்பு சரியாகும், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா நடக்கும். அதெல்லாம் பூரா புதனும் அடுத்து செய்வார், சுக்கிரனும் செய்வார். அடுத்து செவ்வாய் வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்களின் மூலமாக காசு கிடைக்கும். ஏதாவது சொத்து பத்து வச்சிருந்து நம்ம விற்று காசு வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம், கிடைக்கும். அல்லது பேங்க்ல போய் அடமானம் வைக்கணும்னு நினச்சாலும் அடமானம் வச்சு கூட நமக்கு காசு கிடைக்கிறது கூட யோகம் இருக்குது. சிலருக்கு ரியல் எஸ்டேட்னால கூட காசு பணம் வரும். அடுத்தவங்க சொத்தை கூட விற்று நம்ம அதில் கமிஷன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளால், அரசியல்வாதிகளால் உதவி, ஆதாயம், நன்மையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த சூரியன், செவ்வாய் எல்லாமே வந்து இருக்குது. என்ன, ஒரு சிலருக்கு கண்ணில் பாதிப்பு வரும், கண்ணில் நோய் வரும். ஏதாவது ஒரு நோய் நொடி கண்ணில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணாஸ்பத்திரி போகிறதுக்கு, கண்ணாடி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொதுவாகவே பொருளாதார சூழ்நிலை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்து 5வது ராசியில் தான் இருக்கார். 5வது ராசியில் சனி இருந்தால் ஏற்கனவே குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏற்கனவே குழந்தை பிறந்தால் புத்திர தோஷத்தையும் புத்திர சோகத்தையும் உருவாக்கும். புத்திரம்னா குழந்தை, அதாவது குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா குழந்தைகள் வந்து கீழே விழுந்துருவாங்க, உங்கள் பிள்ளைங்க அடிக்கடி பற்றும். அந்த ஒரு வகையில் பிள்ளைகள்னால மட்டும் கொஞ்சம் தொந்தரவு வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் இருக்கும். அதே மாதிரி அந்த 5வது இடத்துல சனி பலம் பெற்று காணப்படுற போது கூட ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும், கவனமாக இருந்துக்கணும். ஏற்கனவே வேலை இழப்பு ஏற்பட்டு வேலை கிடச்சிருந்தா மறுபடியும் ஒன்றும் செய்யாது. ஒருவேளை அப்படியெல்லாம் நடக்காதவங்களுக்கு இனிமேலு கூட வர ஏப்ரலுக்குள்ளே அந்த வேலை இழப்பு மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கரெக்ட் பண்ணி வேலையை வாங்குறதுக்கு பார்த்துக்குங்க. தொழிலும் அப்படிதான், ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் டல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுவும் கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு வரும், அல்லைன்னா பிள்ளைகளை வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகளை படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வேற எங்கேயாவது அனுப்புகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்து கிடைக்குங்க. 11வது ராசியில் கேது இருக்கிறது நல்லது தான். கேது வந்து ஞானகாரகன், ஞானம் கொடுக்கும், மோட்சம் கொடுக்கும். அதேபோல் 11ல் கேது இருந்தாலே எடுக்கிற காரியங்களில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும், முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத வகையில் எதிர்பாராத நன்மைகளை வந்து கேது தான் கொடுப்பார். அதனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.